ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீசன் 3 பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, சீசன் 3 இருக்குது. ஸோ அதை நான் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் போட ஆரம்பிச்சிருவேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த ஃபயர் ஆஃப் கஹனாக்குள்ள போறாங்க. அந்த பிரின்சஸோட பிரதர் தான் வந்துட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ப்ளூரோஸோட ஹெட் இப்போ அந்த ஃபயர்க்குள்ள வழியா போய் பாக்குறா. மக்கள் யாருமே இங்க இல்ல, அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாரையும் எங்கேயோ பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க வருது. கூடவே ஒரு மான்ஸ்டர் படையே இருக்கு. அதுங்க நெருப்ப கக்கவோ ஒரு சோல்ஜர் அதை பார்த்து பயந்து ஓடுறான். அந்த சோல்ஜரை பிடிச்சா அந்த மான்ஸ்டர் சாப்பிடுது. என்ன இப்ப டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா வேற லெவல்ல என்ட்ரி கொடுத்து அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சும்மா மாசா கொள்றான். சோல்ஜர்ஸ் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த மோமான் வந்துட்டேன். நான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் நீங்க சேஃபா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் ரெனர் சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த வேர் ஹவுஸ்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் தேடி அவங்க போறாங்க. போற வழியில பிரெயின் வந்துட்டு ஷெல்டியர் பிளட் ஃபாலன் இங்க வந்திருக்கா, நீங்க என்ன விட்டுட்டு போங்க, நான் ஒரு விஷயத்த முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் அங்க கிளம்புறான். எதுக்காக நீ என்ன தேடி வந்திருக்க, உனக்கு சாகணும்னு ஏதாச்சும் ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பிரெயின் கேட்கவோ, முதல்ல அதை கேட்க நீ யாருன்னு கேட்கவோ, அப்ப இவ என்னை பத்தி மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் மனசுக்குள்ள நினைக்கிறான். வா மோதி பாத்திரலாம், இது செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியா இருக்கான். உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சி அப்படின்னு அவன் கேட்கவோ, கண்டிப்பா நான் இறந்து போயிருவேன் தெரியும், அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பத்தி நினைச்சு பார்த்துட்டு அந்த காட் பிளாஷை யூஸ் பண்றா. அவ எப்பவும் போல நகத்தை வச்சு தடுத்துருதா. பார்த்தா அவளோட நகை உடஞ்சு கீழே விழுது. பரவாயில்ல, நீ என்னோட நெயில் கட்டரா இருக்கிறதுக்கு யூஸ் ஆவா அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்றா. பரவாயில்ல, என்னால தொட முடியாதுன்னு நினைச்ச உயரத்தை நான் தொட்டுட்டேன், என்னோட இத்தனை வருஷம் ட்ரைனிங் வீணா போகல அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். என்னோட லவ்வர் சுப்ரீம் பீயிங் பக்கத்துல இருந்தும் கூட என்னால அவளை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. அதுக்குள்ள பிரெயின் அங்க இருந்து ஓடுறான். டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவ போய் துரத்தி பாக்குறா. என்னது நீயா அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண பார்த்துட்டு அவ அங்க இருந்து போயிருந்தா. இப்ப நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடியா நிக்கிறான். அவனை நம்ம குறைச்சி எடை போட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவலை சொல்றா. வா மோதி பாத்திரலாம் டமியர்ஸ் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட போயிருந்தான். நான் 3 பேரை பாத்துக்கிட்டேன், நீ 2 பேரை பாத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லுவோம். நான் 3 பேரை கூட சமாளிப்பேன் அப்படின்னு இவளை சொல்றா. நான் சொன்னதை மட்டும் செய், யார் என் கூட சண்டை போட ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள தனியா கூட்டிட்டு போயிருந்தா. இப்ப ஈவலை சண்டை போட ரெடி ஆகுறா. அம்மா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அந்த ஷெல்டியர் கூட சண்டை போட போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். அம்மா எதுக்காக அவ என்ன தோத்தல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் அவளோட நகத்தை வெட்டிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஓஹோ அப்படியா, நீங்க பெரிய சாதனை தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமனா அந்த இன்விசிபிள் ஆளும் சொல்றாங்க. இங்க லேக்கஸ் வந்து மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா நிறைய ஆளுங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. பிரீஸ்டுக்கும் வந்து ஹீலிங் பண்ண முடியல. இன்னும் ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது, பார்த்தா கேசிஃப் அந்த இடத்துக்கு வந்துருதா. நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ராஜாவை ப்ரொடெக்ட் பண்றதுதான் என்னோட வேலை. இந்த ராஜா அப்படிங்கிறது இந்த நாட்டு மக்களும் சேர்த்துதான். இந்த நாட்டு மக்கள் மேல கை வச்சா ராஜா மேல கை வச்ச மாதிரி எல்லாரும் தாக்குங்க அப்படின்னு சொல்றான். உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் கேசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கா சொல்றா. நாங்களும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி லேக்கா சொல்லிட்டு இப்ப எல்லாருமே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ளூ ரோஸ் மொத்தமா ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஈவலே அவளை சுத்தி ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணி தனியா இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. 2 ஸ்ட்ராங்கான மெய்ட் கூட அவ ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு மெய்ட் வந்துட்டு அவளோட ஷீல்டை உடச்சிருதா. உடனே ஒரு மண் சொல்லல அவ கிரியேட் பண்ணுதா. அதை மீறியும் வந்துட்டு அவளோட மாஸ்காவா உடச்சிருதா. உடனே ஈவலே ஒரு கிறிஸ்டல் வாலை கிரியேட் பண்றா. அதையும் அவ உடைக்கவும் அவளால சண்டை போடவே முடியல. அங்க மோமன் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, நானும் அதே மாதிரி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம ஹீரோவோ டமியர் ஜோ சேஃபா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள நம்ம பேசுறது யாருக்கும் கேட்காது, யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க மைலார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொல்றான். பிளான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மொத்தமா என்கிட்ட 4 பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஒரு பிளான் கூட எனக்கு முழுசா தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நான் மொத்தமா 3 இருக்குன்னு நினைச்சா டமியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருக்கிற வேல்யூபிளான பொருட்கள் எல்லாத்தையும் நாசரிக்கு அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நல்லது, நமக்கு காசை பத்தி இனிமே கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வேல்யூபிளான பொருள் ஏதோ 8 ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு தானே அவங்ககிட்ட சொன்னு கேட்கவும், ஆமா அதுக்கிட்டே என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மைலார்ட். இதோ இந்த பொருளை வச்சு டீமன்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ணலாம், என்னோட கிரியேட்டர் தான் இதை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லவும், இந்த பொருளை யூஸ் பண்ணாத, இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். மைலார்ட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ட்ரெஷரை என்கிட்ட தாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ வேணா இதை கிஃப்டா வச்சுக்கோ டமியர்ஸ், உன்னோட லாயல்ட்டிக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், நான் மேல உங்களுக்கு கண்டிப்பா லாயல்ட்டியா இருப்பேன் மைலார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓ அப்படியா, நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை நான் அந்த 8 ஃபிங்கர்ஸோட அந்த குடோன்ல கொண்டு போய் வச்சிருவேன், இதுக்காக தான் நாங்கள் வந்த மாதிரி இருக்கோம், அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். 3வது இங்க இருக்கிற மக்கள் பாதி பேரை நான் நாசரிக்கு அனுப்பி வச்சிட்டேன், அவங்க நம்ம 100 ஆர்மியில கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் இந்த 100 கிங்கா மாறினதுல இருந்து இந்த ஹியூமன் ரேஸை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, ஹியூமன்ஸை என்னதான் இருந்தாலும் வலிக்காம கொள்ள டமியர்ஸ், அது போக கெட்டவங்களை மட்டும் கொல்லுன்னா அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பா மைலார்ட் அப்படின்னு அவன் சொல்றான். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யானை பையன் எல்லாரும் முன்னாடியோ உங்ககிட்ட தோத்து போவான் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீ இதுல தோத்து போற மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னா மோமானோட ரெப்புடேஷனும் கூடும், அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானுமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய ஷோவே காட்டுவோம் அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். அந்த பொண்ணு நல்லா சண்டை போடுறா, அவ பேர் என்ன அப்படின்னு ஒரு மெய்டு கேட்கவும் எனக்கு தெரியலன்னு நாபே சொல்றா. அவ பேரு ஈவலை அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் சொல்றா.
சர்வஸ் கலெக்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷனில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போல்லாம் மனுஷங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்யூஷன் சொல்லவும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு மெய்டு சொல்கிறா. அந்த இடத்துல எர்த்குவேக் வருது. சரி இதுதான் நம்ம சிக்னல்னு நினைக்கிறேன். இது ஆக்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க ஒரிஜினலாக இருக்கும். நாங்கள் அடிக்கிறது வலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெய்டு சொல்கிறா. எல்லாமே மாஸ்டருக்காக தானே, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நாபே சொல்கிறா. கிளைமன் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வரான். என்னோட ஃபேமிலியில் பாதி பேரை காணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறாங்க. இதுக்கு அந்த மாஸ்டர் தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்கிறான். இங்கே ஈவிலே அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நாபேவோ ஃபைட் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துருதா. டமியர்ஸ் ஒரு செவுத்தை உடச்சிக்கிட்டு வந்து விழுற மாதிரி நம்ம ஹீரோசமா மாசா என்ட்ரி கொடுக்குறான். இப்போ தான் எனக்கு இது ரொம்பவோ பிடிச்சிருக்கு, ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோசமா வேற லெவலில் அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே வேற லெவலில் ஆக்டிங் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ மேலே ஸ்வாட தூக்கி போட்டு ஒரு ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுவோம். டமியர்ஸ் அதை இன்னும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி காட்டுறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்வாடையை அவன் பிடிச்சி உருக்கிட்டு இருக்கான். இது ஹெல்ஃபயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை அவன் கீழே விட்டுட்டு மாடிஃபைடு ஃப்ராஸ்ட் ஸ்வாட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை வச்சு தானே நீ அப்பதையே அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லவோ, நீங்கள் உண்மையிலேயே திறமசாலியான வாரியராக இருக்கிறீங்க மிஸ்டர் மோமான். நான் இந்த தடவை உங்ககிட்ட தோத்ததா ஒத்துக்கிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்கள் இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்கிறா. இந்த மாதிரி முட்டாளாக இருக்கிற பொண்ணு கூடலாம் எதுக்காக நீங்கள் டீம் அப் பண்ணி வச்சிருக்கீங்க மோமான்? சிட்டி ஃபுல்லாக ஏன் ஆளுங்க தான் இருக்காங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காமையா போயிடும். அந்த 8 ஃபிங்கர் கிட்ட இருக்கிற அந்த ரேர் ஐட்டத்தை நான் இன்னொரு நாள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து மறைஞ்சிருந்தான். நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவிலை நம்ம ஹீரோவை வந்து கட்டிப்பிடிக்கிறா. எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இந்த ஃபைட்லேயே முக்கியமான ஆள் நீங்கள் தான் நம்ம ஜெயிச்சத்தை சொல்லணும் அப்படின்னு ஈவிலை சொல்லுவோம். நம்ம ஹீரோவை ஏன்னு கத்துறான். மோமான் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கி வந்து சொல்கிறான். ஒரு அட்வென்ச்சரராக நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். இப்போ நான் இராந்தலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். உனக்கு குட் பை கூட சொல்லாமல் அவன் கிளம்புறாள் அப்படின்னு ஹேக்ரான் கேட்கவும், மோமான் எப்பவும் அப்படிதான் அப்படின்னு ஈவிலை சொல்கிறா. நீங்கள் எல்லாரும் இனிமேல் நாஸ்ரிக்காக வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறே சொல்கிறா. என்ன மட்டும் விட்டுதான்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்கவும், ஆமா அவளை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்குறா. பக்மெய்ட் கிட்ட தான் அவளோட கையை உடச்சு அடிக்கடி சாப்பிட கொடுத்தான்னு சொல்லவோ, ஓ திரும்ப ஹீலிங் பண்ணியா, இன்னும் ஒரு ஹெல்ப் பண்ணனா உன்னை விட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்றா. அந்த 8 ஃபிங்கர்ஸ் எல்லாருமே இப்போ ஆரா அண்ட் மாரியோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அந்த அடிப்பட்ட எல்லாரையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லவும், வேணாம் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. கிளைமன் டக்குன்னு பார்க்கவும் நார்மல் ஆயிருதா. உனக்கு அந்த மோமான ரொம்பவோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நீ அவனை மிஸ் பண்றேன்னா போர்ட்டல் யூஸ் பண்ணி அவன் கூடயே போயிருக்க வேண்டியதானு கேட்கவும், அடைச்ச அதை நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈவிலை வருத்தப்படுறா. இவங்க தான் நம்ம கூட வேலை பார்க்க போற புது மெய்ட் அப்படின்னு சொல்லி நாஸ்ரிக்ல அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இவளுக்கு நான் ஏதாச்சும் ஸ்பெஷலாக கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சீஃப் மெய்ட் கேட்குறாங்க. அப்படி எதுவும் தேவையில்லன்னு சொல்லவோ, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் தான் அவள் அவங்கள மேரேஜ் பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அண்ட் கடைசியில் ஒரு வழியா நம்ம ஹீரோ அவனோட க்ரௌனில் வந்து திரும்பவும் உட்காடுறான். உங்களை திரும்பவும் வரவேற்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்கிறா. அரசே நீங்கள் கேட்ட மாதிரியே நான் என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே ஐன்சோல் கோன்கிறவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவ்வளோ பெரிய மேஜிக் யூசர் இருந்தா அவரை நான் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்றாரு. மோமான் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சரையை எனக்காக தேட முடியுமான்னு அவன் கேட்குறான். கண்டிப்பா அரசே அப்படின்னு அந்த வயசானவர் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கடைசியாக கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்தது சீசன் 3க்கான கண்டினியூஷன் தான். சீசன் 3 இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை கண்டினியூஸாக போட்டுருவேன். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. சீசன் 3 இதை விட ரொம்பவோ குழப்பமாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவோ சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.